Hello viewers and students. So in the video நம்ம பார்க்க போறது Gigabyte 110. இந்த மதர்போர்டு கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா பவர் ஆன் ஆகுது, டிஸ்ப்ளே வரல. சரியா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு டெஸ்க்டாப்போட மதர்போர்டை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணுறது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்ப்போம். ஓகேவா? ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்க்டாப்போட மதர்போர்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது டெட் மதர்போர்டாக இருக்கும்போது, ஓகேவா? எஸ்எம்பிஎஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது ரெண்டு 5 வோல்ட், அதாவது பர்பிளில் வர 5 வோல்ட், க்ரீனில் வர 5 வோல்ட். எப்போவுமே பர்பிளில் அதிகமாக இருக்கும், க்ரீனில் கொஞ்சம் லெஸராக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து கட் பண்ணி எடுக்கிற வோல்டேஜ் தான் எஸ்எம்பிஎஸ் உள்ளுக்குள்ளார. சரியா? ஸோ இந்த ரெண்டு கலர்லேயே வந்து வோல்டேஜ் இருக்குது. சரியா? நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மல்டிமீட்டர் ஸ்க்ரீனில் விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பர்பிளில் வைக்கிறேன். ரைட், எஸ், பர்பிளில் வைக்கிறேன். கிளியர் 5 வோல்ட். சரியா? பர்பிளில் வைக்கும்போது அதே மாதிரி இது வந்து பின் நம்பர் 9. ஆக்சுவலி இப்போ நான் வச்சிருக்கிறது ஏடிஎக்ஸோட வரிசைப்படி பார்த்தா 1 2 3 4 அப்படிங்கிற இந்த 24 பின்னோட வரிசைப்படி பார்த்தா இது பின் நம்பர் 9 நான் வைக்கிறது. சரியா? இந்த வோல்டேஜில் எந்த ட்ராப் டவுனும் இருக்கக்கூடாது. ஈவன் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் சரி, அல்லது பவர் பட்டனுக்கு முன்னாடியும் சரி, இது குறையக்கூடாது. இது குறைஞ்சதுன்னா போர்டு ஆன் ஆகாது, போர்டில் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வோல்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த கிரீனில் வர 5 வோல்ட். இந்த கிரீனில் வர 5 வோல்ட் டெம்பரரி வோல்டேஜ். இதை வந்து பவர் சப்ளை ஆனுன்னு சொல்லுவாங்க. இதோட பின் நம்பர் வந்து 16. நான் இப்போ போர்டை ஆன் பண்ணுற பாருங்க, போர்டை ஆன் பண்ண உடனே இது காணாம போயிடும். போர்டு ஆன் ஆயிடுச்சு, போர்டு ஆன் பண்ண உடனே இது காணாம போயிடும். பட் என்னோட பர்பிளில் வர இந்த வோல்டேஜ் ஸ்டேபிளாக அப்படியே இருக்கும். சரியா? பர்பிளில் இருக்கிற வோல்டேஜ் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு போர்டில் செக் பண்ண வேண்டியது. செகண்ட் ஸ்டெப் நம்பர் 2, சார்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது வாட் ஆர் த பவர்ஸ் இந்த போர்டில் இருக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா நல்லா பாருங்கள், ஒரு சிபியு கூலிங் ஃபேன் இல்லாமல் 24 பின் கனெக்டர் ப்ளஸ் 4 பின் கனெக்டரை போட்டுட்டு ஒரு போர்டு ஆனில் இருக்கும்போது இத்தனை நேரம் ஆனில் இருக்காது. அதாவது தெர்மல் இல்லாமல் இவ்வளோ நேரம்லாம் ஆனில் இருக்காது. சிம்பிளி உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். சிபியூவோட வோல்டேஜ் வரல, சிபியூக்கு உண்டான வோல்டேஜும் கரண்ட்டாக வந்ததுன்னா தெர்மல் ஃபேன் இல்லாமல் இத்தனை நேரம்லாம் நிற்காது, நேரம் அணைஞ்சிட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சரை டச் பண்ணும் சிபியூ. பட் இப்போ ஒரு சூடும் இல்லை. ஓகேவா? நார்மலாக இந்த மாதிரி லேப்டாப்போட சயின்ஸில் சிபியூ ஹீட் ஆகுதா இல்லையா அதை வச்சு வந்து சர்வீஸ் ரெண்டாக பிரியும். சிபியூ ஹீட் ஆச்சுன்னா வேற பாதையில் போகணும், சிபியூ ஹீட்டே ஆகலைன்னா வேற பாதையை சூஸ் பண்ணணும். ஓகேவா? டெஸ்க்டாப்போட மதர் போர்டுக்கு இதில் எப்படி நம்மளை கைட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஃபைன். இந்த வோல்டேஜஸ், இந்த ரெண்டு வோல்டேஜும் கரெக்டாக இருந்து, ஓகேவா, போர்டை நான் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டாண்ட் பைலே வைக்கிறேன் மறுபடியும். ஓகேவா? லேப்டாப்பாக இருந்தாலும் டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் கம்ப்யூட்டருக்கு தேவையானது, போர்டு ஆன் பண்ணுறதுக்கு தேவையான பவர் 2 வோல்டேஜ். இதுதான் சிஸ்டம் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த வோல்டேஜ் வந்து ஒரு 5 வோல்ட்டு, ஒரு 3.3 வோல்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா 5 வோல்ட்டு. இந்த 5 வோல்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர், எல்டிஓ ரெகுலேட்டருக்கு போகும். ஓகேவா? ஆட்டோ அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த எல்டிஓ ரெகுலேட்டருக்கு போகும். இந்த எல்டிஓ ரெகுலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 5 வோல்ட்டை 3.3 வோல்ட்டை ஸ்டெப் டவுனாக கன்வெர்ட் பண்ணும். இந்த 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டை ஸ்டெப் டவுன் ஆகிறத எந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா பிசி எக்ஸ்பிரஸ் பிளாட்டோட B11, எய்தர் பிசிஐ எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் சரி, பிசிஐ எக்ஸ்பிரஸ் 16 இருந்தாலும் சரி, அல்லது பிசிஐ எக்ஸ்பிரஸ் 1 இருந்தாலும் சரி. ஓகேவா? இந்த இடத்துல B11 வரும். சரி, இந்த இடத்துல வரணும். வந்திருக்கா? 3.3 வோல்ட். இதுதான் சிஸ்டம் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் தான் ஐஓக்கு போகும், இந்த வோல்டேஜ் தான் பவர் பட்டனுக்கு போகும், இந்த வோல்டேஜ் தான் போர்டு ஆன் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரீஃபாக யூஸ் பண்ணுவோம். இப்போ போர்டு ஆன் ஆகுது, போர்டு டெட்டாக இருந்ததுன்னா அந்த லைனில் போகலாம். போர்டு க்ளீனாக ஆன் ஆகுது, அந்த லைனை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பவர் ஆன் நோ டிஸ்பிளே கேஸில் தான் இதை எடுக்கணும். ஓகேவா? இந்த மதர் போர்டு பவர் ஆன் ஆனதுக்கு அப்புறமா என்னென்ன வோல்டேஜஸ் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இப்போ பேப்பரில் பார்க்குற இந்த வோல்டேஜஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகணும். ஓகேவா? இது ஒரு டிபிக்கல் கிகாபைட் மதர் போர்டோட வோல்டேஜஸ். ஓகேவா?
இந்த வோல்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த வோல்டேஜஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. 5 வோல்ட் டியூவல், இது வந்து ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட். 5 வோல்ட் ஸ்டாண்ட் பையை என்ன பண்ணோம் அப்படின்னா 5 வோல்ட் டியூவலாக மாத்திர ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது. இது 110 மதர் போர்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒருவேளை ஆசூஸோட 110 எடுத்தீங்கன்னா அதில் இது வராது. எம்எஸ்ஐயோட 110ல் நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஓகேவா? அவன் எப்படி எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிறது அவனோட ஆர்கிடெக்ட் பார்த்தா தான் தெரியும். இது கிகாபைட்டோடது. This is only for gigabit and this is only for 110 motherboard. Okay, right. இது 5 volt dual. அடுத்தது நீங்க இங்க பார்க்கிறது 1.2 volt. இந்த வோல்டேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ரேமுக்காக யூஸ் பண்ற வோல்டேஜ். பிகாஸ் இது DDR4. இந்த போர்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண இந்த போர்டு எதில் ரன் ஆகுது அப்படின்னா DDR4. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தாவே தெரியும். ஓகேவா? இந்த இடத்துல பேப்பரில் பார்த்தாவே தெரியும். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கா அது DDR4. ஸோ DDR3 இருந்ததுன்னா 1.5 வோல்ட், DDR4 இருந்ததுன்னா 1.2 வோல்ட். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? அந்த வோல்டேஜை எடுக்கிற இடம் இந்த இடம். ஒரு அப்பர் மாஸ்ஃபெட், லோயர் மாஸ்ஃபெட், ரெகுலேட்டர். எந்த மதர் போர்டிலலாம் உங்களுக்கு ஸ்கொயர் ஐஓ பார்க்குறீங்களோ அது லேப்டாப்போட சயின்ஸ். யார் லேப்டாப்போட சீக்வன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ தென் அவங்க ரொம்ப ஈஸியாக 81 மதர் போர்டுக்கு அப்புறமா வந்ததெல்லாம் அட்டன் பண்ணலாம். சரியா? அண்ட் இந்த இடத்துல 5 வோல்ட் டியூவல். ஓகேவா? இது ரெண்டுமே பாருங்கள் 5 வோல்ட் டியூவல் 5 வோல்ட் டியூவல்னு போட்டிருக்கேன். இது ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட், அதாவது இது 5 வோல்ட் ஸ்டாண்ட் பையை 5 வோல்ட் டியூவலாக மாற்றும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 5 வோல்ட், இந்த இடத்துல 5 வோல்ட் கொடுப்பான். இந்த 5 வோல்ட் ஸ்டாண்ட் பைல இருந்து வரும், இந்த 5 வோல்ட் எஸ்எம்பிஎஸ்ல ரெட் கலர் வயர்ல இருந்து வரும். அண்ட் இந்த ரெண்டு 5 வோல்ட்டையும் என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல 12 வோல்ட் கொடுத்து செக் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல 12 வோல்ட் இது எல்லோ கலர் வயர்ல இருந்து வரும். ரொம்ப முக்கியமான சர்க்கியூட் இது. இந்த சர்க்கியூட்ல ப்ராப்ளம் இருந்தால் தான் உங்களோட பர்பிள் வயர் வோல்டேஜை லெஸராக காமிக்கும். ஓகே, now 0.6 volt. 0.6 volt அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேமோட டெர்மினேஷன் வோல்டேஜ். ரேமுக்கு நார்மலாக DDR3 இருந்தால் 3 வோல்டேஜ் வேணும். ஓகேவா? நார்மலாக DDR3 இருந்ததுன்னா 3 வோல்டேஜ் வேணும். அதோட சப்ளை, அதோட டெர்மினேஷன் அண்ட் அதோட பயாஸ் வோல்டேஜ், SPI வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ 1.5 வோல்ட், 0.75 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட். அதுக்கப்புறமா டிராம் ரீசெட் வரும், அது ரேமோட வேல்யூ வரும், அது அப்புறமா. ஓகேவா? அது ரீசெட் வேல்யூ. பட் இந்த மதர் போர்டில் DDR4 மதர் போர்டில் ரேமுக்கு 4 வோல்டேஜ். அதோட சப்ளை 1.2 வோல்ட் இங்கேருந்து எடுக்கிறது, அதோட டெர்மினேஷன் 0.6 வோல்ட் இங்கேருந்து எடுக்கிறது அண்ட் அதுக்கப்புறமா அதோட VPP வோல்டேஜ்னு ஒன்று 2.5 வோல்ட் எடுப்போம். அது இல்லாமல் பயாஸ் வோல்டேஜ் எடுப்போம். ஓகேவா? ஸோ இத்தனை வோல்டேஜ் ரேம் ஸ்லாட்டுக்கு போய் ஆகணும். அது இல்லாமல் டிராம் ரீசெட் சிபியூலேருந்து வர்றது. ஓகேவா? ஸோ இந்த வோல்டேஜஸ் அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த போர்டில் மாறாது என்னன்னா இந்த வோல்டேஜ் அடிஷ்னல் வோல்டேஜ். ஸோ நார்மலாக வந்து கொஞ்சம் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரேம் சப்ளை அண்ட் ரேம் டெர்மினேஷன் எல்லா ஜென்ரேஷனுக்குமே ரேமோட வோல்டேஜில் எக்ஸாக்ட்லி 50% தான் அதோட டெர்மினேஷன் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த 2 வோல்டேஜ் பார்ப்பாங்க. இது சப்ளை வோல்டேஜ் சிப்புக்கு போகிறது, இது சிக்னல் வோல்டேஜ் அந்த சிப்பில் இருந்து ஜென்ரேட் ஆகிறது சிபியூக்கும் ரேமுக்கும் இடைப்பட்ட இடத்துல எடுத்துகிட்டு போகிற ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி. இது 0.6 வோல்ட் அப்படிங்கிறது சிக்னல் வோல்டேஜ். ஓகேவா? சிபியூ ரேம் வந்து சிபியூவோட கனெக்டடாக இருக்கும். ஸோ சிபியூக்கும் ரேமுக்கும் உண்டான கம்யூனிகேஷன் இந்த 0.6 வோல்ட்டுக்கு மேலே தான் நடக்கும். அண்ட் இது 2.5 வோல்ட் VPP வோல்டேஜ், நியூ வோல்டேஜ் DDR4ல் எடுக்கிறது. இந்த வோல்டேஜஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகணும் இப்போ இந்த மதர் போர்டில். ஓகேவா? அடுத்தது 1 வோல்ட், இது PCHோட கோர், அது எடுக்கிற இடம் இந்த இடத்துல நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். தென் 3.3 வோல்ட் என்னுடைய PCHக்கு போகிற இந்த இடத்துல டார்க் பிளாக்ல இருக்கு இல்லைங்களா? சரி, நான் அதை வந்து ரெட் கலரில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சரி, இந்த இடத்துல அதை நான் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். தட் இஸ் யுவர் PCH. ஓகேவா? தெரியல, இப்போ உங்க கூட தெரியல. இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் கலரில் தெரியும். ஓகேவா? இதுதான் இது கீழே, இது ஹீட் சிங்க்கு. இந்த ஹீட் சிங்க் கீழே என்னுடைய PCH இருக்கு. ஓகேவா? அந்த PCHக்கு போகக்கூடிய பவர் மேனேஜ்மெண்ட் வோல்டேஜ் தான் இந்த வோல்டேஜ். அண்ட் இது 5 வோல்ட் 3.3 வோல்ட்டாக மாறுற இடம். இந்த இடத்துல பர்பிள் கொடுத்தோம் இல்லையா 5 வோல்ட். நீங்கள் இந்த ரெகுலேட்டர் வேலை பண்ணால் தான் இங்கே 3.3 வோல்ட் பார்க்க முடியும். ஓகேவா? அண்ட் அடுத்தது இதெல்லாம் சிபியூக்கு போகிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வோல்டேஜ் VCC ST, VCC SC எல்லாம் 0.1 0.9 வோல்ட் 1.05 வோல்ட் 1 வோல்ட் இந்த வேரியேஷன் இருக்கும். ஓகேவா? VCC IO இந்த வோல்டேஜஸ் நார்மலாக வந்து CPU கோர் மட்டும்தான் பார்ப்போம். 31 மதர் போர்டு 61 மதர் போர்டுலாம். பட் இது ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன், ஏன்னா சிபியூல இருந்து தான் கிராஃபிக்ஸ் அவுட்புட் வெளில எடுப்பாங்க. ஓகேவா? 31 மதர் போர்டு 41 மதர் போர்டுலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிபியூல இருந்து கிராஃபிக்ஸ் எடுக்க மாட்டாங்க, GMCHல இருந்து எடுப்பாங்க.
ஸோ ஜிஎம்சிஹெச்ல இருந்து தான் என்னுடைய பிசிஐ எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்டுக்கு வரும். ஓகேவா? இப்போ விஜே போர்ட்டு இங்கே இருக்கு இல்லையா, இந்த விஜே போர்ட்டுக்கு 31 மதர் போர்டாக இருந்ததுன்னா ஜிஎம்சிஹெச்ல இருந்து டைரெக்டாக என்ன ஆகும், என்னுடைய இந்த விஜே போர்ட்டுக்கு வரும் அண்ட் இங்கே போகும். இந்த மதர் போர்டில், அதாவது 81க்கு அப்புறமா வந்த மதர் போர்டில் அல்லது பிசிஹெச் டெக்னாலஜி வந்த மதர் போர்டில், அப்படி தான் சொல்லணும் கரெக்டாக. 55 மதர் போர்டில் கூட அப்படி தான் இருக்கும். இந்த 55 மதர் போர்டுக்கும் 110 மதர் போர்டுக்கும் என்ன பெரிய வேரியேஷன் இருக்குன்னா, டெக்னாலஜி வாய்ஸ் நிறைய இருக்கும், ஏகப்பட்டது இருக்கும். யூஎஸ்பி 2.0 3.0 மாதிரி இருக்கும். ஹை டெஃபினிஷன் ஆடியோ 7.1 டால்ஃபி எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பான். இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் எண்ட் யூசர் பார்க்குறது. பட் டெக்னிக்கலாக நம்ம என்ன பார்க்கணும்னா ஸ்பீடு. ஜிஎம்சிஹெச்சுக்கும் பிசிஹெச்சுக்கும் சிபியூக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிற ஸ்பீடு, சிபியூக்கும் ரேமுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிற ஸ்பீடு, சிபியூக்கும் பிசிஐ எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிற ஸ்பீடு, இது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக மாறி இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மாறி இருக்கும். ஸோ இந்த சிபியூவே வந்து பிசிஹெச் 55 சிப்செட்டாக இருக்கும்போது ரொம்ப லோ கிரேடு வீடியோ சிக்னலாக கொடுத்துருக்கோம். பட் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா ஹெச்டி, அதுவும் 10th ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவோட அவுட்புட்டு ரொம்ப ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும். இதில் வீடியோ எப்படி ஷேர் ஆகும் அப்படின்னா, எந்த இடத்துலலாம் நீங்கள் பிசிஐ எக்ஸ்பிரஸ் ஸ்லாட் பார்க்குறீங்களோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும் சிபியூ. அதாவது இங்கேருந்து முதல்ல இங்கே தான் வரும். ஓகேவா? இங்கே தான் வரும். ஆனால் என்னுடைய ஆன்போர்டு விஜேக்கு போகிறது இந்த மாதிரி வராது. ஓகேவா? இங்கேருந்து பிசிஹெச்சுக்கு போயிட்டு எஃப்டிஐ சிக்னல் வழியாக பிசிஹெச்சுக்கு போயிட்டு பிசிஹெச் தான் ப்ராசஸ் பண்ணி என்னுடைய விஜே போர்ட்டுக்கு அனுப்பும். ஓகேவா? அதனால தான் இதை விட இது ரொம்ப நல்ல ஸ்பீடில் இருக்கும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இதுலேயே வந்து விராம் இருக்குது. ஸோ வந்து இது வந்து சிஸ்டம் மெமரியை வந்து ஆக்குபை பண்ணாது. அதனால பிசிஐ எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்டில் போடுறது உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸை கொடுக்கறதுக்கு காரணம் இது ஒன்று. சரியா? இப்போ நமக்கு இந்த எல்லா வோல்டேஜும் வந்துருக்கும். LM358 ஆப்ஆம், இது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர். இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா ஐஓ கண்ட்ரோலரோட கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் இந்த வோல்டேஜஸ் எல்லாம் ஆப்ஆமோட கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேவா? எல்லாமே மதர் போர்டு டெஸ்க்டாப் மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 41 மதர் போர்ட்லாம் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் தான் சிபியூ கோர் ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்த ஜென்ரேஷன் 81 மதர் போர்டு, 110 மதர் போர்டு, ஓகேவா, 310 மதர் போர்டு, இதுலலாம் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயரை யார் கண்ட்ரோலில் கொடுத்துருப்பாங்கன்னா ஐஓவோட கண்ட்ரோலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கொயர் ஐஓ, ரெக்டாங்கிள் ஐஓ, இது ரெண்டுத்துக்கும் நல்ல வேரியேஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த வோல்டேஜஸில் எதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் மிஸ் ஆகுது பார்ப்போம். போர்டு ட்ரிக் பண்ணுறேன். போர்டு ட்ரிகர் எடுக்குது அப்படின்னா டெட்டுக்கு தேவையான எந்த விதமான வோல்டேஜும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் போர்டு ட்ரிகர் எடுக்கணும்னா எடுக்காது. சரியா? நான் என்னுடைய எஸ்எம்பிஎஸ்ல இருக்கிற வோல்டேஜஸ் ஒன்று நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிடுறேன். பாருங்கள், திஸ் இஸ் மை 3.3 வோல்ட். இது என்னுடைய 3.3 வோல்ட்டு. வேர் இஸ் மை நெகட்டிவ் ப்ரோப்? எஸ், ஓகே. இது என்னுடைய 3.3 வோல்ட் வருதா பார்ப்போம். 3.3 வோல்ட் ஆரஞ்சில் இருந்து வர்றது 3.3 வோல்ட். அடுத்தது என்னுடைய 5 வோல்ட் ரெட்டில் இருந்து வர்றது 5 வோல்ட். எல்லோ, வேர் இஸ் மை எல்லோ வயர்? எல்லோல இருந்து வர்றது, எனி எல்லோ எடுத்தீங்கன்னா எல்லோல இருந்து வர்றது 12 வோல்ட். ஓகேவா? இந்த இடத்துல வைக்கிற பாருங்க, சிபியூ கோர் கிட்ட இருக்குல்ல எல்லோ, 12 வோல்ட். எல்லோல இருந்து வர்றது 12 வோல்ட். அதே மாதிரி கிரேல இருந்து பவர் குட் வரணும். ஓகேவா? கிரே வயர் பார்க்குறீங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? இந்த கிரே வயர்ல இருந்து பவர் குட் வரலன்னா கூட போர்டு ஆன் ஆகும், டிஸ்பிளே வராது. ஓகேவா? நான் இப்போ கிரே வயர்ல இருக்கிறேன். ஓகேவா? இது பவர் குட். சரியா? ஸோ இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது நம்ம இந்த சிபியூ கோர் போட்டுட்டே ஃபுல் செக் எடுக்கலாம். ஏன்னா 4 hours கூட இது நிற்கும். காரணம் என்ன? சிபியூ ஹீட் ஆகலை. சிபியூ ஏன் ஹீட் ஆகலை அந்த தான் கேஸ் இப்போ எடுத்திருக்கோம். ஓகேவா? சிபியூ ஏன் ஹீட் ஆகலை? 24 பின் கனெக்டர் இருக்குது, 4 பின் கனெக்டர் இருக்குது. சரியா? அண்ட் எஸ்எம்பிஎஸ்ல இருந்து இறங்குற எல்லா வோல்டேஜும் போர்டு உள்ள பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ போர்டோட டியூட்டி நம்ம என்னெல்லாம் வோல்டேஜஸ் பார்த்தோமோ அந்த வோல்டேஜஸ் எல்லாத்தையும் இப்போ வேகமாக ஒரு ஃபாஸ்ட் கிளான்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு என்னுடைய ரேம் வோல்டேஜ். ஓகே, ரேம் வோல்டேஜ் 1.2 வோல்ட். இதுதான் ரேமோட செக்ஷன். நான் வைக்கிறேன் பாருங்க, இதுதான் ரேமோட செக்ஷன். இந்த ரேம் செக்ஷனில் 1.2 வோல்ட் எனக்கு இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கணும்.
சரியா? நான் வைக்கிறேன் பாருங்க. 1.2 வோல்ட் ரேம் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. நல்லா பாருங்க, மாஸ்ஃபெட்ல வச்சிருக்கேன். இதுல எது அப்பர் எது லோயர், கேட் எப்படி ட்ரிகர் ஆகுது அதெல்லாம் இப்போ வேண்டாம். பெரிய சயின்ஸ் அது. சரியா? அந்த டைமிங்லாம் என்ன அதெல்லாம் வேண்டாம். வாட் ஆர் த வோல்டேஜஸ், எந்த வோல்டேஜ் மிஸ் ஆகுது அதை மட்டும் பார்ப்போம். சரியா? ஏன்னா இதுவே நிறைய டைம் எடுக்கும். இன்னும் 1 hour போகும் இந்த வீடியோ. சரியா? ஸோ நவ் இதனுடைய ரேமோட சப்ளை வருது. நவ் செகண்ட் வோல்டேஜ் ரேமோட டெர்மினேஷன் வோல்டேஜ் 0.6 வோல்ட். சரியா? நான் பார்ப்போம். இதை நான் என்னோட ஸ்லாட்டுக்கு மேலேயே வச்சு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு ஒரு தனியாக ஒரு ரெகுலேட்டர் போட்டிருப்பான் கண்டிப்பாக. ஓகேவா? ரெகுலேட்டரில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். எனக்கு ரெகுலேட்டர் ரொம்ப விசிபிளாகவே தெரியுது. வைக்கிறேன் பாருங்க, ரெகுலேட்டருக்கு பக்கத்துலேயே 0.6 வோல்ட் எக்ஸாக்ட்லி வருதா? எங்கே வச்சிருக்கேன்னு பாருங்க. இதுதான் இந்த ரெகுலேட்டர், டெர்மினேஷன் ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர்லேருந்து வெளில வர வோல்டேஜ் தான் இந்த 0.6 வோல்ட். ஓகேவா? ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மல்டிமீட்டரில் பாருங்க. எஸ் 0.6 வோல்ட் ரெண்டாவது வோல்டேஜ். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிற டியூவல் சர்க்கியூட் இங்கே ப்ராப்ளமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இவ்வளோலாம் வரவே வராது. அதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற தியரி. சரியா? இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது ப்ரொடெக்ஷனுக்காக போட்டுருது. இந்த 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 காம்பனண்ட்டு 3 பேரை செக் பண்ணும். ஓகேவா? திஸ் இஸ் த என் டைப் காம்பனண்ட்டு. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்கான்? 5 வோல்ட் கொடுக்குறான். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்கான்? 5 வோல்ட் கொடுப்பான். ஓகே? அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கொடுப்பான். இது கேட். எவ்வளோ வோல்டேஜ் கொடுப்பான்? 12 வோல்ட் கொடுப்பான். வெயிட் பண்ணுங்க, நான் கரெக்டாக இருக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட போர்டு ஸ்டார்ட் ஆகும். 5 வோல்ட் வருதா இந்த பக்கமா? இப்போ கேட்டில் வைக்கிறேன் பாருங்க. Five volt, okay. 5 volt, okay. 4.6 volt. No, this is not my protection circuit. Protection circuit வேற எங்க மேல இருக்கு பார்க்கறேன். இருக்கு. நிறைய இருக்கு. நான் 1 by 1 செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எஸ், இங்க ஒன்று இருக்கு, பார்ப்போம். ஓகே பாருங்க. I need light. Yes. See, this is my 5 volt. This is my 5 volt. Okay, 12 volt. கேட்டுக்கு வரக்கூடிய 5 volt. Okay. Five volt. Okay. And output is also 5 volt. Okay. See, ஒரு 12 volt செக்கர் ஒன்று கொடுத்துருப்போம். கண்டிப்பாக கொடுத்துருப்போம். ஒரு 12 volt செக் பண்ணுற ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பான். அது எங்கே போயிருக்கான்னு தெரில. சி, இங்கே எவ்வளோ வோல்டேஜ் வருது? 5 volt வருதா? கேட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது பார்ப்போம். எஸ், இதுதான் இந்த ப்ரொடெக்ஷன். 12 volt கண்டிப்பாக கொடுத்துருப்பான். ஓகேவா? இந்த சைடு 5 volt, இந்த சைடு 5 volt. ட்ரெயின் சைடு 5 volt கொடுக்குறான், சோர்ஸ் சைடு 5 volt கொடுக்குறான். அண்ட் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா 12 volt கொடுக்குறான். கண்டிப்பாக இந்த சர்க்கியூட் எல்லா போர்ட்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொடெக்ஷன்லாம் நல்லா இருக்கிறதுனால தான் நமக்கு ரேம் வோல்டேஜ் வரைக்கும் வெளில வருது. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேமோட இந்த 4th வோல்டேஜ் ஒன்று பார்த்தோம் இல்லையா? 2.5 வோல்ட். அதாவது இந்த வோல்டேஜ். இப்போ நமக்கு என்னென்ன வோல்டேஜ் வருது அப்படிங்கிறதையும் டிக் மார்க் பண்ணிகிட்டே போயிடுவோம். சரியா? 5 volt டியூவல். ஓகே, இந்த இடம் 1.2 volt பார்த்தாச்சு. 5 volt டியூவல் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட். இது 0.6 volt VTT பார்த்தாச்சு. 2.5 volt இங்கே தான் இருக்கும். சரியா? இந்த 2.5 volt இப்போ நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 2.5 volt வருதா? 2.5 volt சேட்டாக்கு பக்கத்தில், அதாவது இந்த இடத்துல சேட்டா போர்ட்டு இங்கே இருக்கு. சேட்டாக்கு பக்கத்தில் 2.5 volt எடுத்துடலாம். ஸோ ரேமோட வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுதா? இப்போ இந்த பக்கமாக வாங்க.
1 volt PCH and 3 volt PCH. இது ரெண்டுத்தையும் இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கூட மேலே ஓகேவா? 1 volt PCHல வைக்கிறேன் பாருங்கம்மா, வெளில அவுட்புட் வருதானே? see 1 volt PCH இது வருது and 3.3 volt PCH. ஓகேவா? 3.3 volt PCH. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, see இந்த 5 volt ரிசீவ் பண்ணி பர்பிள்ல இருந்து வரது. ஓகேவா? பர்பிள்ல இருந்து வர 5 volt ரிசீவ் பண்ணி 3.3 volt வெளில அனுப்பி என்னுடைய PCHக்கு அனுப்பும். PCH ஹை டெம்பரேச்சரை டச் பண்ணதுன்னா முதல்ல இந்த ரெகுலேட்டரை மாற்றி பாருங்க. அதே மாதிரி இந்த அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டரை மாற்றி பாருங்க, காயில மாற்றி பாருங்க. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே PCH கொதிக்கும் சில மதர் போர்டில். ஓகேவா? இந்த ரெகுலேட்டரை ரீப்ளேஸ் பண்ணணும். L117 இது ஒரு பார்ட் நம்பர். சரியா? இதை மாற்றி பார்க்கணும். அண்ட் இந்த இடத்துல தான் என்னுடைய ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் 5 volt. சரி தெரியுதா பாருங்க, ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் 5 volt. நோ, திஸ் இஸ் நாட். ஓகேவா? 5 volt 3.3 volt ஸ்டெப் டவுன் ஆகும். மாறுதா? 0.5 volt ஸ்டாண்ட்பை 3.3 volt ஸ்டெப் டவுன் ஆகும். இதுதான் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர். இது நிறைய இடத்துல போட்டிருப்பான். ஓகேவா? சிஸ்டம் வோல்டேஜ் இங்கே தான் எடுப்பாங்க அண்ட் இந்த வோல்டேஜ் தான் ஐஓக்கு போகும். வெரி இம்பார்ட்டன்ட் வோல்டேஜ் இது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோமா? இந்த சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு தெளிவாகவே தெரியுது. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, VCC ST, VCC SA, VCC IO இது மூணும் ஜென்ரேட் ஆகுதா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு VCC ST. see 0.9 volt ஜென்ரேட் ஆகுது. அடுத்தது ஒரு ரெகுலேட்டரில் வைக்கிறேன் 1.05 volt பக்கா ஜென்ரேட் ஆகுது. அடுத்தது இன்னொன்றில் வைக்கிறேன் 1.058 பர்ஃபெக்டாக ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? see all these voltages are present. இதுவும் ஓகே, நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. ஓகேவா? சப்போ என்னுடைய LM324 பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஐஓ இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் ஜாப் பண்ணுது. இந்த வோல்டேஜஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஐஓ தான். ஓகேவா? இது எப்படி எடுப்போம் அப்படின்னா, see இது வந்து 2 and give. நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஐஓ கொடுக்கும், நீங்கள் கொடுத்தா ஐஓ கொடுக்கும். இந்த 5 volt கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பவர் பட்டன் சிக்னலை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஐஓ இங்கேருந்து ட்ரிகர் எனேபிளிங் அனுப்பும். இந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி ஐஓக்கு வந்து சேரணும். அப்போ ஐஓ அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி உள்ளே வந்து சேரணும். ஐஓ அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இப்படியே சுற்றிக்கிட்டு வரும் ஐஓ. இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸ்லோ மோஷனில் படிக்கும்போது 1 by 1 தான் செக் பண்ணணும். வேகம் நிச்சயமாக பலன் தரவே தராது. சரியா? அடுத்தது இதோ இந்த இடத்துல இருக்கிற இந்த 2 வோல்டேஜ் இங்கே தான் நமக்கு ட்ராப் டவுன் இருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு வரல. இப்போவே வச்சு பார்க்குறேன் பாருங்க. CPU கோரோட அவுட்புட்டில் வைக்கிறேன். நோ நத்திங், ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இது அப்பர் மாஸ்பெட்டோட அவுட்புட். மேலே பாருங்க 12 volt இருக்கும். இந்த கேப்ஸில் 12 volt இருக்கும். இந்த கெப்பாசிட்டரில் உங்களுக்கு இல்லை அப்படின்னா போர்டு ஆனே ஆகாது. இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் இருந்ததுன்னா போர்டு ஆனே ஆகாது. ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டரில் 12 volt இருக்கு. SMPS ஸ்பின் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா. ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டரில் ஷார்ட் இல்லை, அதனால போர்டு கண்டினியூஸாக ஆனில் இருக்கு. இந்த 12 volt வாங்குது. இந்த ட்ரெயின் பகுதி பாருங்க 12 volt கிளீனாக உள்ள வாங்குது. ஓகேவா? ஆனால் இந்த ட்ரெயின்ல இருந்து வெளியில வர இந்த அவுட்புட்டு இந்த இடத்துக்கு வரணும். இது அப்பர் மாஸ்பெட், இது லோயர் மாஸ்பெட். இந்த இடத்துல பிளே பண்றது தான் இந்த காயில் வாங்கும். இந்த காயில் வாங்கி இந்த இடத்துல உள்ளுக்குள்ளார வர நாய்ஸி வோல்டேஜை என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணி இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர்ல அனுப்பி உள்ள அனுப்பும். இப்போ நமக்கு என்னன்னா இந்த இடத்துல எங்கேயுமே வோல்டேஜ் இல்லை. நல்லா பாருங்க, இந்த சைடுக்கு வரேன். இது வந்து ஜிடி. இது என்ன வோல்டேஜ்? ஜிடி. இப்போ இதோட அப்பர்ல பாக்குறேன் பாருங்க 12 volt இருக்கும். ஓகேவா? அப்பர்ல 12 volt கிளீனா இருக்கு. இங்கேருந்து வெளில வர வோல்டேஜ் நல்லா பாருங்க. இந்த இடம் இன்புட் சைடு, நோ வோல்டேஜ், நத்திங், எந்த வோல்டேஜும் கிடையாது. அப்போ இதோட கேட்டு இந்த மேலே இருக்கிற இந்த 6 மாஸ்பெட்டோட கேட்டு எதுவுமே டிரைவ் ஆகலை. இந்த வேலையெல்லாம் யார் பண்ணுவா? இவன் தான் பண்ணணும். என்னது இது? VCC CPU Core IC. VCC CPU Core IC. ஓகேவா? now இந்த Core IC-யோட வாட் ஆர் த ரிக்வயர்மெண்ட்ஸ்? ஓகேவா? இந்த தியரியோட கிளைமேக்ஸ் ரொம்ப சிம்பிளா முடியும்மா. பட் வாட் இஸ் த ப்ரொசீஜர்? இது என்ன ப்ரொசீஜர்? நீங்க எல்லா போர்ட்லயும் எப்படி ரிசல்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகேவா?
இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஃபீல்டில் இருக்கிறவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, இதைத்தானே நான் பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் உண்மை. பட் அந்த இடத்துல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா எப்படி செக் பண்ணணும்? அடுத்தது இந்த போர்டு ஸ்கிராப் ஆகணுமா வேண்டாம்ல, ஃபர்தரா. ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜரா படிச்சுட்டு பண்றது. சரியா? நான் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த CPU கோர் ஐசியோட ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன பார்ப்போம். ரைட், ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ சப்ஜெக்ட் எங்க வந்துடுது அப்படின்னா, மைக்ரோஸ்கோப் வந்துடுது. ISL 95898 இதுதான் கோர் ஐசியா இந்த 110 மதர் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நல்லா கிளியரா தெரியும் பாருங்க. இப்போ ISL 95858 ஓகேவா? இந்த கோர் ஐசியோட டோட்டல் பின்ஸ் எவ்வளோ அப்படின்னா, ஒரு சைடுக்கு 13. ஓகேவா? ஸோ ஒரு சைடுக்கு 13 டோட்டலா. இது சி 52 பின் இருக்கிற ஒரு ஐசி. ஒரு 52 பின் இருக்கிற ரொம்ப பெரிய ஐசி அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட இந்த ஐசி. ஓகேவா? நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பேஜ் இதோ இந்த பேஜ் தான். சரியா? ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா மாத்தி பார்க்கணும். ஓகேவா? ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா பார்ப்போம். நவ் இந்த கோர் ஐசியோட சப்ளை ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்ன? கோர் ஐசியோட சப்ளை, அதுக்கப்புறமா அதோட சிக்னல், அதுக்கப்புறமா அதோட டேட்டா, அதுக்கப்புறமா அதோட கிளாக், எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்ப. சரியா? ஒன் பை ஒன். இதுல ஒரு சில இடத்துல நான் டிஎஸ்ஓ யூஸ் பண்ணிருப்பேன், பட் உங்ககிட்ட அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நீங்க லாக் ஆகுற டைம்ல நீங்க வேற மாதிரியான முடிவு எடுக்கலாம். வேற மாதிரியான முடிவுனா எப்படி? டைரக்டா கோர் ஐசியை மாத்தி பார்க்கலாம், தவறு ஒண்ணுமே கிடையாது. சரியா? நான் ஸ்கிமேட்டிக் எடுத்து ஃபர்ஸ்ட் இதோட சப்ளை எங்க வருது, போர்டு ஆன் பண்ணிடுறேன். போர்டு ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா? போர்டு ஆன்ல இருக்கு. நான் இதோட சப்ளை எந்த பின்ல கொடுக்குறான்? பேஜ் பின் நம்பர் 44. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். பின் நம்பர் 44ல V in அப்படிங்கிறது 12 வோல்ட். ஆக்சுவலி V in அப்படிங்கிறது எவ்வளோ? 12 வோல்ட். இந்த 12 வோல்ட்டும் வரணும். அதே மாதிரி பின் நம்பர் 24, பின் நம்பர் 24 அண்ட் 32ல 5 வோல்ட் 5 வோல்ட் வரணும். ஓகேவா? சரி, இந்த இடத்துல 5 வோல்ட் இருக்கு பாத்தீங்களா? அது 5 வோல்ட் வரணும். இது 12 வோல்ட். இந்த ஸ்கிமேட்டிக்ல எங்கெல்லாம் நீங்க V in பாக்குறீங்களோ அது எல்லாமே 12 வோல்ட். ஓகேவா? பிளஸ் 12 வோல்ட்னு போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, அது உங்களோட 4 பின் கனெக்டர்ல இருந்து வருது. ஓகே, நான் அது ஒரு தடவை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஒரே ஒரு நிமிஷம், கன்ஃபியூஷன் வேண்டாம். பேஜ் நம்பர் 23ல இருக்கும் இல்லையா? ATX ஒரே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். எஸ், இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மதர் போர்ட்ல VCCன்னு எங்கெல்லாம் பாக்குறீங்களோ தட் இஸ் யுவர் 5 வோல்ட். VCC3 எங்கெல்லாம் பாக்குறீங்களோ தட் இஸ் யுவர் 3.3 வோல்ட். ஓகேவா? V in பாக்குறீங்க இல்லையா? இங்க பாருங்க, இது பிளஸ் 12 வோல்ட். ஓகேவா? V in. ஓகே, சி 1 மினிட் இருங்க. எந்த இடத்துல பிளஸ் 12 வோல்ட் நேம் மாறுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல மாத்துவோம் பாருங்க, ரீநேம் சேஞ்ச் பண்ணுவோம். CPU கோர் ஐசி கிட்ட போயிடுவோம். எஸ், இந்த இடத்துல ரீநேம் பண்ணுவோம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பா பண்ணுவோம். 12 வோல்ட்டை V inன்னு பேர் மாற்றுவோம். நோ ப்ராப்ளம். நம்ம உள்ள போகலாம். கிடைக்கும் போது இந்த 12 வோல்ட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா V inன்னு ரீநேம் பண்ணுவோம். இந்த பேஜ்லயே பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது உடனே கிடைக்க மாட்டேங்குது. திஸ் இஸ் 12 வோல்ட், பியூர் 12 வோல்ட். இந்த இடத்துல நீங்க பாக்குறது 12 வோல்ட். இந்த பேஜ்ல தான் இருக்கணும் நம்மளோட பேட் டைம். டக்குன்னு அது கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? நோ ப்ராப்ளம் இட் ஆல். இப்போ அது 12 வோல்ட் தான் நம்ம இதுலயே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுல டிஎஸ்ஓலயே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஐ மீன் மைக்ரோஸ்கோப்ல.
அந்த இடத்துல வர்றது 12 வோல்ட். எந்த பின் சொல்றான் ஸ்கீமேட்டிக்? பின் நம்பர் 44. பின் நம்பர் 44ல 44 இதுதான் வந்து இந்த கோர் ஐசியோட சப்ளை வோல்டேஜ். ஓகேவா? பின் நம்பர் 44ல 12 வோல்ட் வரணும் இப்ப. ரைட். ஸோ ஒரு சைடுக்கு 13 இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா? ஒரு சைடுக்கு 13. ஸோ பின் நம்பர் 1 இங்க போட்டிருக்கான் 13, 26, 39. அப்ப நான் வைக்கிற இந்த பின்னு 40. ஓகேவா? இந்த பின் என்னது 40, 41, 42, 43. இதோ இந்த பின்னு தான் 44. ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணுமா. நீங்க தனியா பண்ணும்போது 12 வோல்ட் வருதா? கிளியர் 12 வோல்ட். ஓகேவா? ரன் போர்டு ஸ்பின்ல இருக்கு. ஓகேவா? 12 வோல்ட். இந்த 12 வோல்ட் சப்ளை. ஸோ இது வந்து டெஸ்ட் 1. டெஸ்ட் 2 விடிடி விடிடிபி. ஓகேவா? 24வது பின்ல வைக்கிறேன். பின் நம்பர் 24ல வைக்கிறேன். இப்போ இது ஓகே. ரிக்வயர்மெண்ட் நம்பர் 1 ஓகே. பிகாஸ் எனக்கு இந்த பகுதி முழுக்க வேலை பண்ணலாதான் பிரச்சனையே. ஸ்கீமேட்டிக் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்றது தெளிவாகவே புரியும். இந்த பகுதி முழுக்க திஸ் ஆர் ஆல் ஆபரேஷனல் செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ரைட் சைட்ல இருக்கிற அப்பர் கேட்டு லோயர் கேட்டு 3 ஃபேஸ் பிளஸ் ஜிடி செக்ஷன் எதுவுமே வேலை பண்ணல. அதுக்குண்டான ரிக்வயர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் தான் நான் விஎன் பார்க்குறேன் ப்ரெசன்ட். அண்ட் ரெண்டாவது ரிக்வயர்மெண்ட் பார்க்குறேன் 24. ஓகேவா? இந்த 24ல எவ்வளோ வோல்டேஜ் வருது? வெயிட், நான் ரேம் எடுத்துடுறேன். ஓகே, ரேம் எடுத்துடணும். ஏன்னா ரேம் இருந்ததுன்னா என்னால் செக் பண்ண முடியல அந்த இடத்த. ஓகேவா? ரைட். இப்போ ஈஸி. நான் இப்போ நம்பர் 24 5 வோல்ட் 26 இல்லையா? இது எண்டு 26. கரெக்டா? ரொம்ப ஜாக்கிரதையாக பிடிக்கணுமா. 26, 25, 24 இங்கே 5 வோல்ட் வரணும். பர்ஃபெக்ட். வரானா? ரெண்டாவது வோல்டேஜ் வருதா? ஸோ இந்த ஐசிக்கு உண்டான சப்ளைஸ் கிளீன். கிரவுண்டை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிளீன் ஆச்சா? நவ் இதோட எனேபிள் இந்த ஐசி எந்த பின்ல எனேபிள் ஆகுது? இதுதான் எனேபிள். விஆர் எனேபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் எனேபிள். பின் நம்பர் 8. பின் நம்பர் 8. இந்த எனேபிள் எவ்வளோ வேல்யூ இருக்கும்? எங்கேருந்து வருதுன்னு பாருங்க. திஸ் எனேபிள் இஸ் கம்மிங் ஃப்ரம் பேஜ் நம்பர் 16. பேஜ் நம்பர் 16ல யார் இருப்பா அப்படின்னா சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் இருக்கும். போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஒரு கிளான்ஸ். பேஜ் நம்பர் 16ல யார் இருப்பா அப்படின்னா எஸ்ஐஓ சிப் இருக்கும். ஓகேவா? சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர். அப்போ உங்களோட வோல்டேஜ் ரெகுலேட்டரை ஆன் பண்றது இவன் தான். ஓகேவா? என்ன பேர்ல? விஆர் எனேபிள். ஓகே, அது நார்மலி எப்படி வரும் அப்படின்னா விஆர் ரெடின்னு வரும். சரி, பேஜ் நம்பர் 23ல எப்படி போட்டிருக்கான் பாருங்க. அந்த பேர்லயே பார்க்கணும். அந்த பேர்ல தான் பார்க்கணும். இங்க எஸ், என்ன பேர்ல இப்ப இங்க வருது? விஆர் எனேபிள். இவனுக்கு உள்ளுக்குள்ளார விஆர் எனேபிள். அண்ட் அவுட்டர் நேம் என்ன போட்டிருக்கான்? விடிடி அண்டர்ஸ்கோர் பவர் குட். நான் இப்ப இதை செலக்ட் பண்றேன் பாருங்க. திஸ் இஸ் த எனேபிள் சிக்னல். நீ ஆன் ஆகலாம் அப்படிங்கிற கமெண்ட் இதுதான். ரொம்ப இம்பார்ட்டண்டா இதை தான் பார்க்கணும். VDD power good, where it is coming from? See, VDD power good is coming from this box. இந்த பாக்ஸ்ல இருந்து வெளில வருது. யார் இது? IO கண்ட்ரோலர். அப்போ IO கண்ட்ரோலருக்கு எல்லா வோல்டேஜும் வந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகணும். IO கண்ட்ரோலருக்கு எல்லா வோல்டேஜும் வந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகணும். அப்பதான் IO கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வோல்டேஜையே ஜெனரேட் பண்ணும். See, இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த வோல்டேஜஸ், ரேம் வோல்டேஜ். ஓகே, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இருக்கிற எல்லா வோல்டேஜும், என்னுடைய LDO வோல்டேஜ் 3.3 வோல்ட் LDO, 5 வோல்ட் LDO எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஐஓக்கு போகும். எல்லா வோல்டேஜும். IO இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பேரட்டர். லேப்டாப்ல இது வேற, டெஸ்க்டாப்ல மாத்திரம் தான் இது. ஓகேவா? லேப்டாப்போட 31 மதர் போர்டு வரைக்கும் கூட வேற சைன்ஸ். இது மட்டும்தான், இது 81ல இருந்து தான் இந்த மாதிரி மாறும். சரியா? எல்லா வோல்டேஜையும் செக் பண்ணும் IO கண்ட்ரோலர். எல்லா வோல்டேஜையும் செக் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்ட் கடைசியா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எல்எம், இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் 358 ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும். ஓகேவா? இந்த ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா நவ் யூ கேன் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இந்த CPU கோருக்கு எனேபிள் சிக்னலை அனுப்பும். அப்படி ஒருவேளை இந்த இடத்துல வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த வோல்டேஜ் இங்கேருந்து ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜ் கிடையாது. இப்போ நான் காமிக்கிறேன் இந்த வோல்டேஜ் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது. இங்கேருந்து ஜென்ரேட் ஆகி இங்கே போகிற வோல்டேஜ்லாம் கிடையாது. ஓகேவா?
இதோட வேலை என்ன அப்படின்னா டூ ஆர் டை. கரெக்டாக இருந்தால் ஓப்பன் லாஜிக்கில் விடும், தவறாக இருந்தால் கிரவுண்டுக்கு இழுத்துரும். சிம்பிள். கரெக்டாக இருந்ததுன்னா இந்த வோல்டேஜஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓப்பனில் விட்டுரும். ஓப்பனில் விடுறது அப்படிங்கிறது என்னன்னா வர பாதையில் யாராச்சும் ஒருத்தன் வோல்டேஜை கொடுப்பான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் வோல்டேஜை கொடுக்கும்போது என்ன ஆகுது? இந்த பகுதி எங்கே ஐஓல கனெக்டடாக இருக்குது, இந்த பகுதி எங்கே கனெக்டடாக இருக்குது? கோர் ஐசியில் கனெக்டடாக இருக்குது. இப்போ நடுவில் யாராச்சும் ஒருத்தர் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுது? கோர் ஐசிக்கும் அந்த வோல்டேஜ் போயிடும், ஐஓக்கிட்டையும் அந்த வோல்டேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஐஓ தான் இந்த வோல்டேஜை அனுப்புகிற மாதிரி தெரியும். அப்படி கிடையாது கான்செப்ட். வர வழியில் டாப் அப் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் கேரிங் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, அல்லது புல்லப் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அல்லது டினோட்டிங் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. புல்லப் ரெசிஸ்டர் வழியாக கொடுப்பான். ஓகேவா? இந்த வோல்டேஜை ஐஓட டியூட்டி என்ன தெரியுமா? இந்த ப்ளூ கலர்ல இருந்து வர இந்த வோல்டேஜை விடலாமா, உயிரோட வைக்கலாமா, கொண்டுடலாமா, அதுதான் ஐஓ முடிவு பண்ணும். எல்லா வோல்டேஜஸும் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த ப்ளூ கலரை உயிரோட விட்டுரும், ஓப்பனில் விட்டுரும். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு தவறு இங்கே நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஐஓ கண்ட்ரோலர் என்ன பண்ணும்? இந்த லைனை பிளாக் அடிக்கும். இந்த லைனை பிளாக் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இந்த லைனை பிளாக் ஆகும். பட் இந்த இடத்துல கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டிருக்கிறதுனால டினோட் பண்ணவனுக்கு பிரச்சனை கிடையாது. இதான் புல்லப்போட பேக்ரவுண்டு தியரி. சரியா? நிறைய இருக்கு, நான் சும்மா உங்களுக்கு ஹைலைட்டடாக தான் சொல்றேன் எல்லாமே. சரியா? சரி. நான் இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது இங்கேருந்து புறப்படுறது. இங்கேருந்து புறப்படுறது என்ன வேல்யூன்னு தெரியல. ஓகேவா? பின் நம்பர் 13 கிரவுண்ட் அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். சரியா? பின் நம்பர் 13 கிரவுண்ட் அடிக்கக்கூடாது. இங்கேருந்து புறப்படுறது எனக்கு இந்த பேஜுக்கு வருது. இப்போ நான் இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன் பாருங்க. இதோட வேல்யூ என்ன தெரியுமா இருக்கணும்? வெளியில் வரவனுக்கு யார் தெரியுமா வோல்டேஜை டினோட் பண்ணுறான்? இங்கே பாருங்க, இந்த 12 வோல்ட். எந்த 12 வோல்ட்டை பின் நம்பர் 44 மெஷர் பண்ணமோ அதையே தான் இங்கே அனுப்புகிறான். இந்த 12 வோல்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா R1 R2 போடுறாங்க. ஓகேவா? சி, R1 R2 கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும், படிக்கிறவங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? சிப் லெவல் படிச்சு ரொம்ப சென்சிட்டிவான இடம் இது. Now V in 12 volt multiple by R2. R2 ஓட வேல்யூ எவ்வளோ போட்டிருக்கான்? 3.3 divided by R1 plus R2. 10 plus 3.3 is equal to 13.3 is equal to 2.97 volt. எங்கே வரணும்? பின் நம்பர் 8ல இருக்கணும். அதே 2.9 ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்தா போதும். எதிர் ஐஓ எண்டில் பார்க்கலாம் அல்லது கோர் எண்டில் பார்க்கலாம், சிபியூ கோர் ஐசி எண்டில் பார்க்கலாம். நான் பின் நம்பர் 8ல வைக்கிறேன். பாருங்க என்ன வோல்டேஜ் நமக்கு கிடைக்குதுன்னு. என்ன வோல்டேஜ் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்? 2.97. ஓகேவா? கால்குலேட்டர் என்ன வோல்டேஜ் சொல்லுது? 2.97. இப்போ எனக்கு அந்த வோல்டேஜ், இதுதான் எனேபிள் வோல்டேஜ். போர்டு ஆன்ல இருக்கு ஸ்டில். ஓகே, இதுதான் எனேபிள் வோல்டேஜ். நான் இப்போ செக் பண்ணுறேன். பின் நம்பர் 8 2.97 present or not. பின் நம்பர் 8 ரைட். பார்ப்போம். பின் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 பாருங்க 2.9. ஸோ நம்ம என்ன வோல்டேஜ் கால்குலேட் பண்ணமோ அந்த வோல்டேஜ் எனேபிளா உள்ள வருது. ஓகேவா? எனேபிள் வோல்டேஜ் உள்ள வருது. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது சிஸ்டம் கிளாக், சிஸ்டம் டேட்டா, அலர்ட். இது மூணும் சிபியூல இருந்து வரணும். இது மூணும் எங்கேருந்து வரணும்? சிபியூ சாக்கெட்ல இருந்து வரணும். சிபியூ பேசுகிற வார்த்தை இது, ஹவு மச் வோல்டேஜ் ஐ ரிக்வயர்டு. அண்ட் அலர்ட் அப்படிங்கிறது என்னது? தெர்மல். இஃப் இட் இஸ் இன்ப்ராப்பர் தெர்மல், ஓகேவா? இன்ப்ராப்பர் தெர்மல் என்ன ஆகும்? இந்த அலர்ட் உள்ள வரும். ரெகுலேட்டர் இன்ப்ராப்பர் தெர்மல்ல இருந்தா இந்த அலர்ட் வெளியில போகும். விஆர் ஹாட். இது இருக்கு பாருங்க, இது விஆர் ஹாட். ஓகேவா? இந்த ரெகுலேட்டர் பர்ஃபெக்டா தன்னுடைய வேலையை சக்சஸ்ஃபுல்லா எல்லாம் முடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? விஆர் ரெடி. இந்த இடத்துல வருது பாருங்க, இந்த பின்ல வர்றது விஆர் ரெடி. ஓகேவா? ஸோ ஒரு பின்னும் இம்பார்ட்டன்ட். நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னா, பின் நம்பர் 5 6 7 கண்டினியூஸா செக் பண்ண போறேன். அதுல என்ன வோல்டேஜ் நம்ம அங்க பார்த்தோம்? விசிசி பிஎல், விசிசி எஸ்டி அப்படின்றது 1 வோல்ட் பார்த்தோம். அந்த 1 வோல்ட் இங்க வரணும். பின் நம்பர் 5, பின் நம்பர் 6, பின் நம்பர் 7. ஓகே, செக் பண்ணலாமா? பின் நம்பர் 5
அதாவது CPU கோர் ரெகுலேட்டர் ஆன் வந்துருச்சு சரியா. 1 2 3 4 மல்டிமீட்டர் உள்ள எடுத்துக்கலாமா. 1 2 3 4 எஸ் நெகட்டிவ் ப்ரோப் அப்பப்போ டிஸ்கனெக்ட் ஆகும். வேற ஒன்றும் இல்லை பாருங்க. 4 1 volt 5 1 volt 6 1 volt. ஆக மொத்தம் இது மூணுமே வருதா, இது எல்லாமே வருதா இல்ல. ஸ்கீமேட்டிக்ல இந்த ரெகுலேட்டருக்கு என்னெல்லாம் தேவையோ நல்லா பாருங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏதாச்சும் ஒன்று ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஓகேவா, இந்த பக்கமா இருக்கிற இந்த எஸ்எம்பிஎஸ் மொத்தமும் டவுன்ல இருக்கும் ஓகேவா. எனி ரெகுலேட்டரை வந்து பிரிச்சு படிக்கணும் ஓகேவா. ரெகுலேட்டர் ஒரு ரெகுலேட்டரையே நிறைய பார்ட்டிஷனா பிரிச்சு படிக்கணும். இது எல்லாம் டம்மி, இப்போதைக்கு டம்மி, எப்பவுமே டம்மி. இது எல்லாமே என்னது, டம்மி. இதுதான் CPU கோர் வோல்டேஜை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த செக்ஷன் முழுக்க இதுதான் PWM செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த செக்ஷன் முழுக்க ஒரு தூண்டுதல் நடக்கணும் அப்படின்னா, ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா, தென் லெஃப்ட் சைட்ல இருக்கிற எல்லா கிரெடென்ஷியலும் கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா நடக்காது. இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், சப்ளை பார்த்துருக்கோம், ரெண்டு விதமான சப்ளை பார்த்துருக்கோம். எனேபிள் வருதா பார்க்குறோம், 2.9 வோல்ட் பிரசன்ட், பட் ஸ்டில் CPU கோர் வோல்டேஜ் வெளில வரல ஓகேவா. விஆர் ரெடிங்கிறது இந்த ஜாப் எல்லாம் முடிஞ்ச உடனே வர்றது. விஆர் ஹாட், CPU கோர் வோல்டேஜே வெளில வரல, அப்புறம் ரெகுலேட்டர் ஹாட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிஸ்டம் கிளாக் இருக்கு, சிஸ்டம் டேட்டா இருக்கு, அலர்ட் இருக்கு, CPU வேலையை ஆரம்பிக்குது, பேசுது ஓகே. நவ் இது எல்லாமே வந்து இதெல்லாம் ஃபீட்பேக்ஸ். இதெல்லாம் எவ்வளோ கரண்ட்டு CPU சாக்கெட்ல இருக்குது அப்படிங்கிறது ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்கிற பல்ஸ் விட்த் மாறும். இந்த ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி என்ன ஆகும், ரைட் சைடில் இருக்கிற PWM சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்பர் கேட் லோயர் கேட்டோட பல்சேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. ஓல்டு மதர் போர்டில் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா VID சிக்னல்னு சொல்லுவாங்க. மாடர்ன் மதர் போர்டில் இதுக்கு எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னா சிஸ்டம் டேட்டா சிஸ்டம் கிளாக்ல எடுத்துகிட்டு வந்து தான். அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குற சிஸ்டம் டேட்டா சிஸ்டம் கிளாக். VID சிக்னலோட மாடர்ன் நேம் தான் அது ஓகே. நவ் நான் ஐம் கோயிங் டு செக் தீஸ் டூ. என்னது இது, இந்த டேட்டாவும் கிளாக்கும் எங்கேருந்து வருது நல்லா பாருங்க. N_SMB DATM ஓகேவா. SMS கண்ட்ரோலர் இது எங்கேருந்து வருது. நான் இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்றேன். இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. இப்போ கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா. நிறைய இடத்துல இருந்து வருது, எல்லாமே இன்புட்டா வாங்குது. கொஞ்சம் வேகமா போறேன், நல்லா ஷார்ப்பா கவனிக்கணும். எல்லாமே இன்புட்டா வாங்குது. நான் எதை நோக்கி போறேன்னா, யார் இதை வெளியில அனுப்புறா, இந்த அம்பை வெளியில அடிக்கிறது யாரு, இதை பாருங்க இங்க வெளில வருது, இந்த ஆரோ இங்க இருந்து வெளில வருது. அப்ப இந்த போ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேவா. இந்த போ தான் இம்பார்ட்டன்ட், இந்த வில்லு தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அம்பை அடிக்கிற இந்த வில்லு யார் இதுன்னு பாக்குறேன். திஸ் இஸ் மை PCH. இது என்னது, என்னுடைய PCH பவர் கண்ட்ரோலர் ஹப்ல இருந்து ஓகேவா. இந்த சிஸ்டம் டேட்டா SMS கம்யூனிகேஷன் நடக்குது. எந்த இடத்துக்கு, நிறைய இடத்துக்கு நடக்குது. இதுல பேஜ் நம்பர் 22. யூ நோ ஒன் திங், இந்த நிறைய இடத்துக்கு நடக்குது இல்லையா. ஒருவேளை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த இடம் தான் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, இந்த எந்த இடமும் வேலை பண்ணாது. நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்தோட சேர்ந்து எல்லா இடமும் வேலை பண்ணும் ஓகேவா. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம்னா இங்கதான் ப்ராப்ளம் இருந்தா ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இதை DSOல செக் பண்ணி பார்த்துட்றேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு. இப்போ நான் DSOக்கு ஸ்விட்ச் பண்றேன். இப்போ நம்மளோட ஒரு கேமரா DSOல இருக்கு. சரி, இன்னும் கூட கொஞ்சம் லைட்டா லிஃப்ட் பண்ணிடுறேன். எஸ் பர்ஃபெக்ட் ஓகேவா. DSOல இருக்கு. இது கொஞ்சமா இருந்தா போறோம் நமக்கு. ஓகேவா, கிளீன். இன்னொரு கேமரா மைக்ரோஸ்கோப்ல இருக்கு. சைமல்டேனியஸா சைடு பை சைடு ரெண்டு இருக்கு ஓகே. ரெண்டுத்தையும் பார்க்கணும். இப்போ நான் எங்க வைக்கணும், DSOவோட ப்ரோபை
அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸ்கிமேட்டிக் கிட்ட கேட்டுட்டு வந்துருவோம். டிஎஸ்ஓட ப்ரோபை எங்க வைக்கணும்? நான் 2 ப்ரோபை எங்க வைக்கணும்? 42 43 வைக்கும்போது எனக்கு சிக்னல் வரணும், போர்டு ஆன்ல இருக்கும்போது. சரியா? நான் எஸ் ரைட், போர்டு ஆன் ஆகுது. 42 அனுப்பிடுமா? 42 43 கரெக்ட். 42 and 43. இது 40, இது வந்து 39. நான் வைக்கிறேன், 1 மினிட் இருங்க, வச்சுடுறேன். எஸ் see, இது 39, இது 40. ஓகே, 41 42ல வைக்கிறேன் பாருங்க. நத்திங். 3.3 வோல்ட் இன்க்ரீஸ் ஆகுது. 42 43ல வைக்கிறேன். வோல்டேஜ் அந்த இடத்துல வோல்டேஜ் வருது. மல்டிமீட்டர் வைக்கிறேன் பாருங்க. இப்போ மல்டிமீட்டர் வைக்கிறேன் பாருங்க. நம்மளோட மல்டிமீட்டர் வைக்கிறேன் பாருங்க. 3.3 வோல்ட் இருக்கும். பேட்டரியோட சார்ஜிங் செக்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேப்டாப்போட பேட்டரி சார்ஜிங் செக்ஷனுக்கு 40 41 42 இந்த 3.3 வோல்ட் இங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வருதா? 42ல 43லயே இருக்கும். பிகாஸ் 44ல ஹை வோல்டேஜ். ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும். ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னா கூட கோர் ஐசி எரிஞ்சு போயிடும். ஓகே, 44ல ஹை வோல்டேஜ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 44ல பாருங்க என்ன வோல்டேஜ் இருக்குன்னு. ஹை வோல்டேஜ் இருக்கும், 12 வோல்ட். 44ல 12 வோல்ட், 43ல 3.3 வோல்ட். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டரியோட சார்ஜிங் செக்ஷன் லேப்டாப்புக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன அப்படின்னா, ஒரு ஆள் நடமாட்டம் பண்றதுக்கு உண்டான ஒரு பாதை. அவ்வளவுதான். நீங்க ரோடு மட்டும்தான் பாக்குறீங்க. அந்த ரோடு மேல ஆள் இருக்கானா இல்லையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றது 100% டிஎஸ்ஓ தான். ஓகேவா? இந்த டிஎஸ்ஓல இந்த ஆளோட நடமாட்டம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் நமக்கு வேவ்ஸ் மாதிரி வரும். சரியா? ரைட். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிக்னல் காமிக்கும். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்றேன், இது பிசிஹெச் ஓட தானே கனெக்டடா இருக்கு. இந்த சிக்னல் பிசிஹெச் ஓட தானே கனெக்டடா இருக்கு. பிசிஹெச் ஓரியன்டட்னு நம்ம பார்க்கும்போது பிசிஹெச் ஓட ரிக்வயர்மெண்ட் கரெக்டா இருக்கு, அதோட சப்ளை கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகேவா? பட் பிசிஹெச் ஒர்க் பண்ணல. போர்டு ஆன் ஆகுது. நல்ல தியரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தியரி தான் கரெக்டா வாட்ச் பண்ணணும். சரியா? போர்டு ஆன் ஆகுது. பிசிஹெச் ஓட வேலைகள் முழுமையை அடையல அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஒருவேளை அந்த மாதிரி கரெக்டா இருந்திருந்ததுன்னா, எஸ் ஓகேவா, கரெக்டா இருந்திருந்ததுன்னா எனக்கு இந்நேரம் போர்டு ஆன் ஆயிட்டு டிஸ்பிளே வந்திருக்கணும். ஸோ பிசிஹெச் அப்படின்னு பார்க்கும்போது ஐம் சாரி, நடுவில் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, ஒரே ஆளே எல்லாம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால. சரியா? பிசிஹெச்சோட ஜாபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது வோல்டேஜஸ் பார்த்தாச்சு. ஒரு டெக்னீஷியனா நீங்க டைரக்டா எங்க போகலாம் அப்படின்னா பிசிஹெச்சோட பயாஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பயாஸை வெளியில எடுத்துட்டு ஃபிளாஷ் பண்ணி உள்ள போட்டு பார்க்க போறேன். ஓகே. அண்ட் ஒரு டெக்னீஷியன் கிட்டையும் கண்டிப்பா ஒரு பிகினரா ஒரு டெக்னீஷியன் கிட்டையும் உங்ககிட்ட எப்படி ஒரு சால்டரிங் அயனு, ஒரு எஸ்எம்டி ரீஒர்க் ஸ்டேஷனு, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து வாங்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா நீங்க வாங்க வேண்டிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா RT809F அப்படிங்கிற பயாஸ் ப்ரோக்ராமர். இன்னொரு ப்ரோக்ராமர் இருக்கு, எஸ்பிஓடி ப்ரோக்ராமர்னு. பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை வந்து நீங்க இப்போ வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? எஸ்பிஓடி ப்ரோக்ராமர் இப்போ வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் RT809F, இதோ நீங்க பாக்குறீங்க இல்லையா, RT809F இது மட்டும் வாங்கினா கூட போதும். சரியா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இதோ இங்க இருக்கிற பயாஸ் எடுக்கிறேன். சரியா? பயாஸ் ஐசியை வெளில எடுத்து ப்ரோக்ராம் பண்றது எப்படி அப்படிங்கிறத கூட பார்த்துக்கலாம். ரைட்? அதான் சொன்னேன்,
கிளைமேக்ஸ் ரொம்ப ஈஸியா தான் முடியும். நிறைய பேர் இந்த ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் பயாஸ் அடிச்சு வரலன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் லெஸரா இருந்திருக்கும் நமக்கு கிரெடென்ஷியல்ஸோ. இது வந்து டெப்த் லெவல் அல்லது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்கறதுன்னு சொல்லலாம். ஒரு போர்டு ரொம்ப சிம்பிளா ரிட்டன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பயாஸ் அடிச்சு வரலன்னா ஓகே. ஃப்ரெஷரா இருந்தீங்க, பிகினரா இருக்கீங்க, கன்னை இப்பதான் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா சிமாஸ் பேட்டரி எடுத்துருங்க. சிமாஸ் பேட்டரி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்? வெடிக்கும். சரியா? பேட்டரி அது எப்படி பார்த்தாலும் பேட்டரி சேஃப்டி கிடையாது. அதனால எடுத்துட்டு பண்றத பழக்கமா வச்சுக்கோங்க. நான் பயாஸை ரிமூவ் பண்ணியிருக்கேன். பயாஸ் எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? ரைட், இது ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே, RT809F இந்த இடத்துல இருக்கு இல்லையா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய பயாஸ் ப்ரோக்ராமர்ல நான் இப்போ 110 எடுத்தேன் இல்லையா? அது உள்ள இருக்கிறேன். தயவுசெய்து பொறுமையா பண்ணுங்க. பயாஸ் சிப்லாம் புரோக்கன் ஆச்சுன்னா கிடைக்கிறது கஷ்டம். சரியா? பொலாரிட்டி இங்க டாட் போட்டிருப்பான் மேல, அந்த டாட்டை பார்த்து நீங்க வச்சீங்கன்னா போதும். ஓகே சச்சா. நவ் ஸ்மார்ட் ஐடென்டிஃபை 8 MB பயாஸ் டிடெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ எப்பவுமே கஸ்டமரோட பயாஸை பண்ணும்போது ரீடுன்னு கொடுங்க. ஓகேவா? எப்பவுமே கஸ்டமரோட பயாஸ் பண்ணும்போது ரீடுன்னு கொடுங்க. அவங்களோட பயாஸை பேக்கப் எடுத்துருங்க. பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற பயாஸை உள்ள போடணும். சரியா? அதான் கரெக்டான ப்ரொசீஜர். அது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க. போர்டு ஆன் ஆயிடுச்சு, கஸ்டமர்கிட்ட போயிடுச்சு, டிஸ்பிளே வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் டிலீட் பண்ணுறதை பண்ணிடலாம். பேட் பயாஸ் சில டைமில் உங்களுக்கு எக்ஸ் கன்வெர்ட்டரில் போட்டு ஒரு நல்ல டெவலப் ஆகி வந்ததுக்கு அப்புறமா எக்ஸ் கன்வெர்ட்டரில் போட்டு எதனால இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு கூட நீங்கள் படிப்பீங்க. அதனால சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இடத்துல. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 110 மதர் போர்டோட பயாஸ், கிகாபைட் GA 110 மதர் போர்டோட பயாஸ். இதை என்ன பண்ணுறேன்? போட்டுட்டு ரைட் கொடுக்குறேன். புது பயாஸ் இப்போ எழுதுது, பழைய பயாஸை இரேஸ் பண்ணுது. நல்லா பாருங்க ஸ்க்ரீனில் ஆட்டோ இரேசிங். ஓகேவா? ஆட்டோ இரேசிங் இரேஸ் பண்ணுது. அந்த பயாஸ் சிப் ஃபார்மேட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் ரைட்டிங். நான் என்ன பயாஸ் புதுசாக அவனுக்கு கொடுத்தனோ அதை எழுதுறான் இப்போ. சரியா? இந்த டைம்ல கண்டிப்பா இன்டரப்ட் ஆகக்கூடாது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. எயிட் எம்பிங்கிறதுனால இவ்வளோ டைம் எடுக்குது. தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயாஸ் சிப்பை ஜென்டலாக வெளில எடுத்துடலாம். வந்துருச்சா? நான் இப்போ நம்ம ரைட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம போர்டில் பதிப்போம். போலாரிட்டி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. சரியா?
நாட் சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப திருப்தியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு. ஓகேவா? நல்லா க்ளீனாக வைக்கணும். ஓகே, பார்ப்போம். ஒருவேளை ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா திரும்பவும் எடுத்து நான் இந்த பயாஸோட பொசிஷன், ஏன்னா லெக் சரியாக உட்கார்ந்த மாதிரி எனக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஓகேவா? ஜாப் எடுத்ததும் தெரியக்கூடாது, வைக்கிறதும் தெரியக்கூடாது. சில பேர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே பெரிய குவாலிட்டிலாம் வேண்டாமா, பழக பழக வர்றது தான். ஓகே, நவ் ரேம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் நம்முடைய SMPSக்கு பவர் கொடுத்துருவோம். ரைட், போர்டை இப்போ ஆன் பண்ணுறேன். போர்டு ஆன் பண்ணியாச்சு. ஓகே, நவ் எஸ் CPU ஹீட் ஆகுது. ஓகேவா? உள்ள டிஸ்பிளே பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வோல்டேஜ் இறங்குதா காமிச்சிடுறேன். சரியா? டிஸ்பிளே காமிக்கிறதுக்கு முன்னாடி CPU கோர் செக்ஷன் ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். சி, அப்பர் மாஸ்ஃபெட்ல இருந்து இது வழியாக இறங்கும் இல்லையா? ரைட், இப்போ நான் போர்டு ஆன் பண்ணும்போது இங்கே வோல்டேஜ் இருக்கணும். கிளீன் 0.8 வோல்ட்டு ஜென்ரேட் ஆகுது. சரியா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வோல்டேஜ் இல்லை. நவ் இப்போ டிஸ்பிளே பார்ப்போம். ரைட், விஜே கேபிள் கொடுத்துருக்கேன். போர்டு ஆன் பண்ணுறேன். போர்டு ஆன் பண்ணுறேன். சரி, போர்டு ஆன் ஆயிருக்கு. உங்களுக்கு கேமராவோட வியூ மாறிடுச்சு. நவ் விஜே அவுட்புட்டு வருதா இல்லையா பார்ப்போம். ஸ்க்ரீன் இங்கே இருக்கு. Let's wait. Yeah, perfect. Okay, ஏன்னா பயாஸ் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இட் டேக்ஸ் சம் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் உள்ளே வருவோம். சரியா? சி, கிளியர். கிகாபைட்டோடது போர்டு ஆன் ஆகிடுச்சு. 110 மதர் போர்டு. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என்ன ப்ரொசீஜரில் பார்த்தோம், இது ஆல் த வோல்டேஜஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பயாஸை ஃப்ளாஷ் பண்ணணும். பயாஸ் மேலே கை வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக. நல்ல பயாஸை சில டைமில் கெடுத்துருவோம். ஓகேவா? அதனால் பயாஸ் மேலே ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொசீஜராக எல்லா வோல்டேஜும் இது நீங்கள் காயிலில் பார்க்கலாம். லேப்டாப்பாக இருந்தால் காயிலில் பார்க்கலாம். டெஸ்க்டாப்பாக இருந்ததுன்னா காயில் பேக் சைடு போகிறதுனால டாப்லேயே பார்த்துருவோம். அண்ட் இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த தியரி முழுக்க 110 மதர் போர்டுக்கு மாத்திரம்தான், அதுவும் கிகாபைட்டுக்கு மாத்திரம்தான். சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் டே. பை பாய்.